சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பழைய ரீ ரிலீஸ்ல சக்க போட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான் நேத்து 3வது நாளுமே கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, நேத்து 3வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கறத பார்ப்போம். அக்கண்டா 2, அப்புறம் துரந்தர், இந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. துரந்தர் பெரிய வசூல் நேத்து, இதுவரையும் இந்த 10 நாள்லயே நேத்து 10வது நாள் தான் பெரிய கலெக்ஷன் எவ்வளோங்கிறத பார்ப்போம். அப்புறம் தி டெவில், கலம் காவல், தேரே இஷ்க் மெயின், இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, காதல் கொண்டேன் தான். ஆனால் அந்த ஃப்ரேமில் வரக்கூடியது தனுஷ் கிடையாது, அந்த செகண்ட் ஹீரோவாக இருக்கக்கூடியவர். காதல் மட்டும் பிரிவதில்லை அப்படிங்கிற பாட்டு தான். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அயன் அப்படிங்கிறவர், ஆர் கார்த்திக், தோனி SM, பரந்தாமன் பி, டாப் எடிட்ஸ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் 1,85,00,000, டோட்டலா இந்தியாவில் 25,52,00,000. உலகம் முழுக்க இந்த படம் $1.13 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10,300 கோடி கிட்ட இந்த படம் வசூல் மட்டுமே பண்ணியிருக்கு. இந்தியன் கரன்சி படி பட்ஜெட் $150 மில்லியன், ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. துரந்தர் இந்த படம் வந்து நேற்று 10வது நாள் இந்தியாவில் மட்டுமே 69,68,00,000, ஓவர்சீஸ்ல ஒரு $2.53 மில்லியன், அதாவது 22,97,00,000, உலகம் முழுக்க 92,65,00,000. டோட்டலா இந்தியாவில் 420,65,00,000, ஓவர்சீஸ்ல 118,80,00,000 வசூல் பண்ணிருக்கு. 564,96,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்குங்க இந்த படம். 270 கோடி பட்ஜெட். நேற்று 10வது நாள் தான், இந்த 10 நாள்லயே பெரிய கலெக்ஷன். இந்த படம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா போகுது. இத்தனைக்கு இது வெறும் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும்தான், மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இது எந்த லாங்குவேஜ்லுமே ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே இந்த படம் ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட இந்த படம் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் மட்டுமே எடுத்திருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையுமே இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால கூட ஒரு சூப்பர் கலெக்ஷன் இந்த படம் எடுத்திருக்கு. துரந்தர் ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதோட பிரேக்கப்பை இப்ப நம்ம பார்ப்போம். யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா $5.58 மில்லியன், 50,59,00,000. கனடால $2.23 மில்லியன், 20,19,00,000. அதாவது நார்த் அமெரிக்கால மட்டுமே இந்த படம் 70 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஆஸ்திரேலியால இந்த படம் $1.68 மில்லியன், எல்லாமே US தான் இருக்கு. 15,20,00,000. ஆஸ்திரேலியால $250,000, 2,27,00,000. நேபாளில் இந்த படம் பெரிய கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 2,36,00,000. அதெல்லாம் பெரிய கலெக்ஷன் நேபாள பொறுத்தவரை. $260,000. யூகேல $1.75 மில்லியன், 15,88,00,000. ஜெர்மனில $300,000, 2,72,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் யூரோப்ல பாத்தீங்க அப்படின்னா $400,000, 3,63,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல இந்த படம் வந்து $650 மில்லியன், 5,90,00,000. டோட்டலா இந்த படம் வந்து ஓவர்சீஸ்ல இந்த 10 நாள்ல $13.1 மில்லியன், 118,80,00,000. ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்லயுமே இந்தியாவில் இந்த படம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்குமே கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே இருக்கு. அப்ப இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 20 கோடிக்கு மேல வசூல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கிஸ்கோ பியார் கருண் அப்படிங்கிற படத்தோட 2வது பாகம் டே 3 இந்தியாவில் $3,85,00,000, உலகம் முழுக்க $4,75,00,000. 8,87,00,000 இந்தியாவிலையும், 9,80,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா டே 1க்கு டே 2க்கு ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருந்துச்சு. இப்போ டே 2க்கு டே 3க்குமே ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்கு. பார்ப்போம் அப்கமிங் டேஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. கலம் காவல் மம்முட்டி அவர்களோட திரைப்படம் டே 10 கேரளால $2,69,00,000, உலகம் முழுக்க $3,75,00,000. 32,46,00,000 கேரளாலையும், 73,70,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். தேரே இஷ்க் மெயின் தனுஷ் அவர்களோட திரைப்படம் நேற்று 17வது நாள் இந்தியாவில் வந்து $2,25,00,000, உலகம் முழுக்க $2,79,00,000. இதுவரையும் டோட்டலா இந்த 17 நாள்ல இந்த படம் வந்து $133,68,00,000 இந்தியாலையும், 157,67,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு தேரே இஷ்க் மெயின். அப்புறம் டி பாஸ் தர்ஷன் அவர்களோட தி டெவில் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. கர்நாடகால $4,65,00,000, உலகம் முழுக்க $5,14,00,000.
24 கோடியே 45 லட்சம் கர்நாடகாலையும் 27 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 நேத்து 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 63 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 10 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 10 லட்சம், 19 கோடியே 63 லட்சம் இந்த படம் நேத்து வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ டோட்டலா இந்த படம் 59 கோடியே 93 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டுல 3 கோடியே 5 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 48 லட்சம், ஓவர்சீஸ்ல 19 கோடியே 10 லட்சம், 89 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. குறைஞ்சது இந்த படம் பிரேக் ஈவன் பண்றதுக்கே 180ல இருந்து 190 crore கிட்ட கலெக்ட் பண்ணாதான் இந்த படம் பிரேக் ஈவன். ஸோ இப்போதைக்கு இந்த 3 நாள்ல 90 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வீக் டேஸ்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த படம் வெற்றி படமா அமையும். இல்ல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய படமா தான் அமையும் அக்கண்டா 2. நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மகாசேனா அப்படின்னு விமல் அவர்களோட திரைப்படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டுல 14 லட்சம், உலகம் முழுக்க 17 லட்சம், டோட்டலா 34 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். கண்டிப்பா இந்த படத்துக்கு வீக் டேஸ்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. படம் பார்த்தவங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் படையப்பா ரீரிலீஸ் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. நேத்து 3வது நாளுமே அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான். தமிழ்நாட்டுல 2 கோடியே 95 லட்சம், கர்நாடகால 49 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 45 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 1 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டுல 9 கோடியே 37 லட்சமும், கர்நாடகால 1 கோடியே 27 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 32 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 41 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 3 நாளுமே. ஆக்சுவலா இன்னைக்குமே ஒரு நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே ஒரு 60 லட்சம் 70 லட்சம் வந்தாலே பெரிய விஷயம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்தியா வைஸ் நீங்க கலெக்ஷனை எடுத்து பார்க்கும்போது அதுல டாப்ல இது வரும்ல. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கும்போது துரந்தர்னு வரும்போது, 2வது வந்து அக்கண்டா வரும், 3வது வந்து டெவில் வரும், அதுக்கப்புறம் ஜூட்டோபியா அப்படின்னு நிறைய படங்கள் வரும். இதுல படையப்பா ஒரு 4வது 5வது அந்த இடத்த பிடிக்கும். ஆனா டிக்கெட் கவுண்ட் படி, ஃபுட்ஃபால்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா அக்கண்டா 2க்கு அடுத்தது தான் இந்தியால படையப்பா இருக்கு, அதுக்கு அடுத்தது தான் டெவில் இருக்கு. அப்படின்னா டிக்கெட் காஸ்ட் ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்துக்கு வேற காஸ்ட் தான் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தா டிக்கெட் அது ஹையஸ்ட் ஃபுட்ஃபால்ஸ் படி பார்த்தா ஒவ்வொரு நாளுமே இந்தியா வைஸ் இந்த 2 படத்துக்கு கீழே 3வது படமா, அதாவது துரந்தருக்கும் அக்கண்டா 2க்கும் கீழே வந்து படையப்பா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மீதி படங்கள்லாம் இருக்கு. ஆனா கலெக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு மீதி படங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது அதுக்கு டிக்கெட் காஸ்ட் தான். ஸோ மற்ற படங்களை விட இது நிறைய இடத்துல ரொம்ப கம்மியான ப்ரைஸா தான் இருக்கு. நீங்க எந்த டிக்கெட் பிரைஸ்ல படையப்பா பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 9 இயர்ஸ் ஆஃப் அருவி ரொம்ப 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 சின்ன பட்ஜெட் படம். வெறும் 85 லட்சம் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஆனா இந்த படம் அவ்வளோ என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. வெறும் ஒரு ஃபீமேல் லீடை மட்டுமே வச்சு அந்த கதையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம். அதை தாண்டி அந்த கதையை தாண்டி இதுல ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருக்குமானா இருக்காது. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செலவு பண்ண படம். அதுவும் முக்கியமா ரொம்ப புதுசா இருந்தது இந்த ஸ்டோரி. அந்த ரியாலிட்டி ஷோக்குள்ள அவங்க பண்ணிக்கிறது, அங்க வந்து ஒரு பொண்ணு அவங்க எல்லாம் வந்து ஹைஜாக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படம் அந்த டைம்ல எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம். ரொம்ப சின்ன பட்ஜெட், 85 லட்சம் தான். தமிழ்நாட்டிலே இந்த படம் 3 கோடி வசூல் பண்ணிச்சு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 30 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 20 லட்சம், உலகம் முழுக்க 3.5 கோடி. இந்த படத்துக்கு ஷேர் கிட்டத்தட்ட 1 கோடியே 70 லட்சம் கிட்ட வந்தது. வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.